ஹரே கிருஷ்ணா. தெய்வத் ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதங்கள் 27, 28, 29. பதம் 27. உத்சிஷ்ருக்ஷோர் தாதுமலம் நிரபித்யதவை குதம் தத பாயுஸ் ததோமித்ர உத்சர்க உபயாஸ்ரய. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு ஆகாரத்தில் மிச்சத்தை மலம் கழிக்க அவர் விரும்பியதும் ஆளும் மூர்த்தியான மித்திரனோடு மலத்வாரமும் அதன் புலனுறுப்பும் விருத்தியடைந்தன. புலனுறுப்பு மற்றும் கழிவுப் பொருள் ஆகிய இரண்டும் ஆளும் மூர்த்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. பொருளுரை. மலம் கழிப்பதெனும் விவகாரத்திலும் கூட கழிவுப் பொருள் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே தான் சுதந்திரமானவன் என்று ஜீவராசியால் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? பதம் 28. ஆசிஸ்ருப்ஷோ புரபுரியா நாபித்வாரம் அபானத தத்ராபானஸ் ததோ மிருத்யு பிருதக்த்வம் உபயாஸ்ரயம். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு ஓர் உடலிலிருந்து மற்றொன்றுக்கு செல்ல அவர் விரும்பிய பொழுது நாவி, பிரிக்கும் காற்று, மரணம் ஆகியவை சேர்ந்து படைக்கப்பட்டன. மரணம் மற்றும் பிரிக்கும் சக்தி ஆகிய இரண்டுக்கும் நாபியே அடைக்கலம். பொருளுரை. பிராணவாயு வாழ்வை தொடரச் செய்கிறது. அபானவாயு உயிர் சக்தியை நிறுத்திவிடுகிறது. இரு அசைவுகளும் நாபியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டவையே. ஓர் உடலை மற்றொரு உடலுடன் இணைப்பது இந்த நாபிநாத். பிரம்மதேவர் கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் நாபி துவாரத்திலிருந்து ஒரு தனி உடலுடன் பிறந்தவராவார். எந்த ஒரு சாதாரண உடலின் பிறப்பிலும் கூட இக்கொள்கைதான் பின்பற்றப்படுகிறது. குழந்தையின் உடல் தாயின் உடலிலிருந்து விருத்தியடைகிறது. தாயின் உடலிலிருந்து குழந்தையை பிரிக்கும் பொழுது நாபியின் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. இவ்வாறுதான் பரமபுருஷர் தம்மை பலவாக பிரித்து கொண்டார். ஆகவே ஜீவராசிகள் பிரிக்கப்பட்ட பகுதிகளாக இருப்பதால் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. பதம் 29. ஆதித்சோர் அன்னபானானாம் ஆசன் குக்ஷி அந்திரநாடய நத்யா சமுத்ராச்ச தயோஸ் துஷ்டி புஷ்டிஸ்தத் ஆஸ்ரயே. மொழிபெயர்ப்பு. உணவும் பானமும் அருந்த விருப்பம் ஏற்பட்ட பொழுது வயிற்றுப்பகுதியும் குடல்களும் மற்றும் தமணிகளும் தோற்றத்திற்கு வந்தன. நதிகளும் சமுத்திரங்களுமே அவற்றின் பராமரிப்புக்கும் ஜீவ பரிணாமத்திற்கும் மூலங்களாகும். பொருளுரை. குடல்களுக்கு நதிகளும் இரத்த நாளங்களுக்கு சமுத்திரங்களும் ஆளும் மூர்த்திகளாக உள்ளன. வயிற்றை உணவு மற்றும் பானங்களால் நிரப்புவதே பராமரிப்பதற்குரிய காரணமாகும். மேலும் உடல் சக்திகளின் இழப்பை உணவு மற்றும் பானம் ஆகியவற்றின் உணவு சத்து மீட்டுத் தருகிறது. ஆகவே உடலின் ஆரோக்கியம் குடல்கள் மற்றும் இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்ததாக உள்ளது. நதிகளும் சமுத்திரங்களும் இவ்விரண்டையும் ஆளும் மூர்த்திகளாக இருப்பதால் அவை குடல்களையும் இரத்த நாளங்களையும் ஆரோக்கியமாக வைத்துள்ளன. ஹரே கிருஷ்ணா.